அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 19/5/2026 செவ்வாய்க்கிழமை காலை 8:43 வரை மிருகசீரிஷம் நட்சத்திரம், பின் திருவாதிரை நட்சத்திரம். அன்பர்களே, நாம் பார்க்கிறோம் 5-6 குழந்தைகள், எல்லாம் பெண் குழந்தைகள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பிறந்தது அத்தனையும் ஆண் குழந்தைகள். இப்படி இருப்பதையும் நாம் பார்த்திருக்கிறோம். இதில் ஒரு சூட்சமம் இருக்கிறது. அது என்ன? ஆணுக்கு 5ஆம் இடம், பெண்களுக்கு 9ஆம் இடம், புத்திரன் புத்திரிகளை சொல்லும் இடம். ஒரு குழந்தை ஆணாக பிறக்க வேண்டுமா, பெண்ணாக பிறக்க வேண்டுமா? பெண்ணை விட்டு விடுவோம். ஏனென்றால் ஆணு குழந்தை பிறக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஆணின் ஜாதகம்தான் மிக அவசியம். விஞ்ஞான ரீதியாகவும் அது நிரூபிக்கப்பட்டு இருக்கிறது. XY சில கிருமிகள். இது ஒரு கணக்கு தனி, விட்டு விடுவோம். எனக்கு தெரிந்த ஒரு நபர், வரிசையாக 3 பெண் குழந்தைகள். அவர் எப்படியும் எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் என்று பலரும் பலவிதமான உபாயங்களை சொல்லி அதை செய்து வரிசையாக 9 குழந்தைகளை பெற்றார். அந்த 9ம் பெண் குழந்தைகள். இதற்கு என்ன காரணம்? அவருடைய ஜாதகத்தை பார்த்தால் அந்த அமைப்பு பெண்ணாகத்தான் பிறக்கும் என்றே காட்டுகிறது அந்த ஜாதகம். எப்படிப்பட்ட ஜாதகங்கள் அப்படி பெண்ணாகவே பிறக்கும் என்று காட்டுகிறது என்று பார்ப்போம். 5ஆம் இடம் புத்திரஸ்தானம். அந்த வீடு, அந்த ராசி பெண் ராசி. 5ஆம் வீட்டில் ஒரு கிரகம், அது பெண் கிரகம். இந்த 5ஆம் வீட்டை பார்க்கும் கிரகம், அதுவும் பெண் கிரகம். இப்படி அமையப்பட்டிருந்தால் அவருக்கு எத்தனை குழந்தைகள் பிறந்தாலும் அத்தனையும் பெண்ணாகத்தான் பிறக்கும். ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சகம், மகரம், மீனம் பெண் ராசிகள். இந்த ராசிகள் 5ஆம் இடமாக அமையப்பெற்று அதில் ஒரு கிரகம் இருக்கிறது, அதுவும் பெண் கிரகம், சுக்கிரன் சந்திரன். ஒரு கிரகம் பார்க்கிறது, அதுவும் பெண் கிரகம். இப்படி இருந்தால் அவர் எத்தனை குழந்தைகளை பெற்றாலும் அத்தனையும் பெண் குழந்தைகளாகத்தான் இருக்கும். இதேபோல் 5ஆம் இடம் ஆண் ராசியாகி மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம் என்றாகி அதில் ஆண் கிரகம் இருந்து, குரு, செவ்வாய், சூரியன் இருந்து, பார்க்கும் கிரகமும் ஆண் கிரகமாக இருந்தால் அவர் எத்தனை குழந்தைகளை பெற்றாலும் அத்தனையும் ஆணாக இருக்கும். ஜோதிடம் சொல்லுகின்ற ஒரு கணக்கு இது. இந்த கணக்கு உண்மைதானா? எனது அனுபவத்தில் நான் ஏற்கனவே சொன்னேனே, ஒருவரை பார்த்தேன், 9 குழந்தைகள். அவருக்கு இது போன்ற ஒரு அமைப்பு, 9ம் பெண்ணாகவே இருக்கிறது. இந்த கணக்கை சற்று தெரிந்து கொள்ளுங்கள். இனி எந்தெந்த நட்சத்திரங்கள் இன்று நல்ல நட்சத்திரங்கள் பார்ப்போம். பூசம், மகம், சித்திரை, விசாகம், மூலம், உத்திராடம், அவிட்டம், பூரட்டாதி, உத்திரட்டாதி,
அஸ்வினி, கிருத்திகை, மிருக சீரிஷம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் யோகமான நாள். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, இன்றைய உங்களது முயற்சி சற்று கூடுதல் முயற்சி. அந்த முயற்சியால் நீங்கள் பெற்ற லாபம் கூடுதல் லாபம். இந்த இரண்டுமே, முயற்சியாகட்டும் வெற்றியாகட்டும், இரண்டுமே கூடுதலாக காட்டுகிறது. ரிஷபராசி அன்பர்களே, செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய முறையில் செய்ய வேண்டிய நேரத்தில் செய்து எந்த அளவு உச்சக்கட்ட பணத்தை ஈட்ட முடியுமோ அதை ஈட்டும் நாளாக காட்டுகிறது இந்த நாள். மிதுன ராசி அன்பர்களே, தத்துவ குழப்பம் இன்று ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஒரு சிலர் தன்னுள் பல நாட்களாக கொண்டிருந்த ஒரு கொள்கையை கைவிட்டு ஒரு புது கொள்கையை ஏற்பதாகவும் தெரிகிறது. சற்று கவனம். கடக ராசி அன்பர்களே, இருட்டில் நமக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் உங்களுக்கு இன்று ஒரு மறைபொருள், ஒரு ரகசியம், இப்படித்தான் இருக்கும் என்ற ஒரு யூகம் ஏற்படுகிறது. அந்த யூகம் சரியானதே. சிம்ம ராசி அன்பர்களே, நண்பர்களால் உறவுகளால் இன்று உங்களுக்கு நன்மை. நல்ல நாள். கன்னி ராசி அன்பர்களே, சற்று கஷ்டம் உண்டு, சோதனை உண்டு. அதைவிட அதிகமாக வெற்றியும் உண்டு. நல்ல நாள். துலாம் ராசி அன்பர்களே, ஒரு நிர்பந்தத்தின் காரணமாகவோ அல்லது தர்மத்தின் பொருட்டோ உங்களுக்கு பிடித்தமில்லா செயலில் நீங்கள் ஈடுபட வாய்ப்பு இன்று ஏற்படும். சற்று கவனம். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் காட்டும் உங்கள் திறமையில் ஒரு புதிய முறை பளிச்சிடுகிறது. ஒரு புது பாணியில் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, நீங்கள் விரும்புகின்ற ஒரு சில நபர்களுக்கு அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து அவர்களின் மனம் குளிரும்படி செய்யும் நாள் இந்த நாள். மகர ராசி அன்பர்களே, கூடுதல் கவனம் தேவை. நீங்கள் ஒரு அர்த்தத்தில் பேச அதை கேட்போர் வேறொரு அர்த்தமாக எடுத்துக்கொள்ள இன்று வாய்ப்பு உண்டு. கவனம். கும்பராசி அன்பர்களே, யாராலும் மறுக்க முடியாத, மறைக்க முடியாத ஒரு வெற்றியை இன்று நீங்கள் பெறுவீர்கள். நல்ல நாள்.
மீனராசி அன்பர்களே, இன்று புத்திசாலித்தனமாக ஒரு செயலினை செய்தீர்கள். இதன் பலன், இதனால் ஏற்பட இருக்கும் நல்ல பலன் இன்று தெரியாது. நாளைய தினம் இதன் அருமை புரியும். அப்படிப்பட்ட நாள் இந்த நாள். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.